பார்த்தீங்களா? இந்த அரிக்குதே மீன் இது கடலில் இருக்கிற போது என்னெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கோம், எவ்வளோ வேகமாக நீந்தி இருக்கும். சுறா மீன்கிட்ட இருந்து திமிங்கலத்துக்கிட்ட இருந்துலாம் தப்பிச்சு மனுஷங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், அடித்து கட் பண்ணி உப்புலாம் தடவிட்டாங்க. இதை இப்போ சமைக்க போகிறோம், வாங்க. இதை கட்டலாம்ல, எல்லாத்தையும் கொட்டிடுவா. என்ன இது? சூரிய ஏறிட்டு சமயம் ஏறிட்டு ஊத்தவா? இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? போதுமா? அவ்வளோதானா? இன்னும் ரெண்டா? போதும் போதும். சரி, தெரிக்காதுல்ல. போடவா? போடுங்க. இன்னொன்று போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் சரி, 3 மட்டும் போதும், எடுத்து வைங்க. நாங்கெல்லாம் கையிலேயே சமைப்போம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல கால் எவ்வளவு தூரத்துக்கு போனுச்சுன்னு. என்ன பாக்குற? திருப்பணுமா மீனா? திரும்ப மாட்டேங்குது. குடிங்க. கையோ கையை விட்டா நான் தான் பண்றேன்னு தானே. வீடியோ எடுத்துட்டியா? என் கை கவராதா? நானும் கவராகும். அறிவு கேட்டா வீடு காலில் வந்து இப்படி வெடிக்குது. அதை தொட்டா வெடிக்குமா? நீ எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும்? பக்கத்துல தட்டை கையில வச்சுக்கோங்க. ஜோடியாக வருவாங்க. இதுனா மருந்து புரியுது. இதை போடுமா?
ஓகே. எங்கேயோ சுற்றி திரிஞ்ச மீனை பிடிச்சி நல்லா மொறு மொறுன்னு வறுத்து அது இந்த மாதிரி மரத்தடி நிழல்ல நின்றுட்டு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி மீனை இது வரைக்கும் யாரும் எனக்கு சமைச்சு தரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் இதுக்கப்புறம் மீன் கிடைக்காது. அதனால இந்த மீன் நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு.